தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தால் என்ன பலன்? தனுசு லக்கணத்துக்கு 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியை வருங்க. அந்த ரிஷபராசியின் அதிபதி சுக்கிர பகவானுங்க. பொதுவாகவே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சு தான் ஒரு பொது பலனாக நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. ஏனென்றால் அவரவர்கள் ஜாதகம், ஜனனகால ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா இந்த 6ஆம் இடத்தினுடைய ஒரு மைனஸான ஒரு பாயிண்ட் எல்லாம் காட்டாதுங்க. இருந்த போதிலும் இந்த 6ஆம் இடத்துக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு பலன் உண்டுங்க. ஆனால் பொதுவாக பெயர் வச்சு பார்க்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 6ஆம் இடத்த மறைவு ஸ்தானம், சத்துருஸ்தானம், கடன் பிரச்சனைகளை தரக்கூடிய இடம், நோய் நொடிகளை தரக்கூடிய இடம், இப்படி தான் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் என்னுடைய 40 வருட அனுபவ காலத்தில் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்குன்னு ஒரு சிறப்பை நான் பார்த்துருக்குறேங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6ஆம் இடம் தானுங்க 10ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் மிகப்பெரிய நல்ல யோகத்தை தரக்கூடிய இடங்க. அதாவது 2ஆம் இடம் தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்கு ஸ்தானத்துக்கும், 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானத்துக்கும். இந்த 2 இடத்துக்கும் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தாங்க மிகப்பெரிய யோகத்தை தருவாருங்க. குறிப்பாக எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அவரவர்கள் திசாபுத்தி காலங்களில் உங்களுடைய தொழில்ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த சந்திர திசை சுக்கிர புத்தி நடந்துன்னு வச்சுங்களேன். ஏன் சுக்கிர புத்தி சொல்கிறோம்னா, சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த சந்திர திசையில் சுக்கிர புத்தி வரும் காலத்தில் உங்கள் இல்லம் தேடி எத்தனையோ புதிய புதிய நல்ல வேலைவாய்ப்புகள் வருங்க. 8ல் சந்திரன் இருந்தால் என்னங்க, 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 8ஆம் இடத்தை கூட நம்ம மறைவு ஸ்தானம், கஷ்ட நஷ்டங்களை தரக்கூடிய இடம் அப்படின்னு தான் பார்க்குறோம். இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா, 8ஆம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அத்தனை கிரகங்களும் 2ஆம் இடத்தை பார்க்கத்தான் செய்கிறார்கள். 2ஆம் இடம் என்ன? தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்கு ஸ்தானம். இந்த 2ஆம் இடத்தை எத்தனை கிரகங்கள் இருந்து பார்த்தாலும் அத்தனை கிரகங்களின் திசாபுத்தி காலங்களில் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்வான நிலைக்கு செல்லுங்க. 12ல் சந்திரன், அதாவது அயன சயன ஸ்தானம் என்று சொல்கிறோம். இதை கூட ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பொது பலனாக தான் பார்க்கணும். என்னை பொறுத்தவரை பொது பலனாக தான் நான் பார்ப்பேன். இந்த பொது பலனாக பார்க்கும்போது 12ல் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் 4ஆம் இடத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளி தருவார்கள். 4ஆம் இடம் என்ன? அதாவது சொத்து சுகம், தாய் வழிகள் மற்றும் மாதுருஸ்தானம் அப்படிங்கிறோம், வண்டி வாகனங்கள் சொல்கிறோம், இடம் வாங்கக்கூடிய இடம்னு சொல்கிறோம். இப்படி இருக்கிறதுனால 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் திசைகள் வரும்போது, குறிப்பாக நாம் இப்போ சந்திரன் தான் பார்த்துட்ருக்குறோம். சந்திர திசை வரும் காலத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, நல்ல நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான பலன்களையும் பார்க்க முடியுங்க. தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்கள். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.